கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 138 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிற போது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லி தாவீது பாட்டினாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது பக்தனுடைய வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எந்த தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நம்ம பிரசங்கித்தாலும் இந்த தாவீதினிடத்தில் இருக்கிற நல்ல சுபாவங்கள், தாவீதுக்கு தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தையும் தொடர்பையும் நாம் பேசாமல் போக முடியாது. அந்த அளவுக்கு தாவீது என்கிற ஒரு தேவ மனிதன் வேத புத்தகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அனுபவத்திற்குள்ளாக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருக்கிறான். இங்கே நம்ம பார்க்கிறோம் 138வது சங்கீதம் 7வது வசனத்தில் தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிறார். பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் மேலே இந்த தாவீதுக்கு இருக்கிற நம்பிக்கை அளவுக்கு அதிகமானதாக இருந்தது. அந்த நம்பிக்கை உள்ள மனிதனாகிய இந்த தாவீதை எல்லா சிறையிருப்புகளிலும் உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பல தருணங்களிலும் தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார், தேவன் கொடுத்த விடுதலையை குறித்து பாடுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறார், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறதுனால அந்த சூழ்நிலைமைகளெல்லாம் தாவீதுக்கு எதிராக இருந்தாலும், பல நெருக்கங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தாலும் இறுதியில் இந்த தாவீது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் அடைகிறார். அப்படி தேவன் தாவீதுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார். ஒரு காரியத்தை நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டும். இந்த தாவீது பிறந்த நாள் முதற்கொண்டே கர்த்தருடைய சார்பிலே தான் விழுந்ததாகவும், தாயின் முளைப்பாலை உண்கையிலே என்னை உம்முடைய பேரிலே நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர் என்பதாகவும் கூட இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த சிறு பிராயத்தில் இருந்தே இந்த தாவீதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம், தேவன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் தகப்பனால் இந்த தாவீதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை. சகோதரர்கள் இந்த தாவீதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊரார் தாவீதை வெறுத்தார்கள். சிறு பிராயத்திலிருந்து அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள், சிறு பிராயத்திலிருந்து அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் என்றெல்லாம் தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். பாருங்கள், சிறு வயதிலிருந்தே தாவீது உபத்திரவப்படுகிறார். தகப்பனால், சகோதரரால், குடும்பத்தால், இந்த ஊராரால் இந்த தாவீது ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமையில், அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார். இந்த தாவீதை தான் ஆண்டவர், இந்த ஆடுகளுக்கு பின்பாக அலைந்த இந்த தாவீதை ஆண்டவர் எடுத்து தான் தேசத்தினுடைய அதிகாரியாக, தலைவனாக ஆண்டவர் உயர்த்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட தாழ்மையின் அனுபவத்தில், இல்லாமையில், ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த மனிதர்களையும் ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுத்து அவர்களுக்கு தேவையான வல்லமையும் சத்துவத்தையும் கொடுத்து இந்த தேசத்தில் அவர்களை உயர்த்த தேவனாலே கூடும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நம்பிக்கையோடு கூட இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இல்லாமை, அந்த முடியாமை, அந்த குறைவுகள், இவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சிறு பிராயத்திலிருந்தே தேவன் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கார். அப்போ பாருங்கள், இந்த சிறு பிராயத்திலேயே உலகம் வெறுத்தாலும், உறவுகள் வெறுத்தாலும், தாய் தகப்பன் வெறுத்தாலும், உடன்பிறப்புகள் வெறுத்தாலும், இந்த தாவீதுக்குள்ள தேவன் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், இந்த சிறு பிராயத்திலே ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கொடுத்ததுனால தான் தாவீது என்று சொல்லுகிற ஒரு கேரக்டரை பைபிளில் நம்ம பார்க்க முடியுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதைவிட பெரிய ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனே என்று அழைக்கிற அளவுக்கு இந்த தாவீதுக்கு வேத புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த தாவீதினுடைய பின்னணியத்தை பாருங்கள். தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சாதாரண மனிதன், ஆனால் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கமும் தாவீதின் மேலே வந்தபோது தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அழைக்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனம், மிகப்பெரிய ஒரு பெயர் இந்த தாவீதுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கை தான் காரணம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தேவன் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கை தான் அதுக்கு காரணம்.
பாருங்க, இந்த தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட சொல்லுகிறார் பாருங்க. துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் கொடுத்த அந்த விசுவாசம் துன்பத்தின் நடுவிலும் உபத்திரவத்தின் நடுவிலும் இந்த தாவீதை தட்டி எழுப்பினது, தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினது, தாவீதினுடைய வாழ்க்கையை மாற்றினது. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிற விசுவாசமும் அதே போல தான். தாவீதுக்குள்ளே எப்படி விசுவாசத்தை துவக்கி விட்டாரோ அதே போல தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் விசுவாசத்தை அவர் துவக்கி விட்டிருக்கிறார். இந்த விசுவாசத்தை கடைசி வரையிலும் காத்து கொண்டு விசுவாசத்தில் முன்னேற வேண்டியது ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. ஏதோ ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் ஆண்டவரை விசுவாசித்தேன், நான் எதிர்பார்த்தது போல அற்புதங்களோ நன்மைகளோ என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை, இப்போல்லாம் நான் ஆண்டவரை தேடுகிறதில்லை என்று சொல்லி இந்த பின்மாற்றமான சோர்ந்து போன வார்த்தையை ஆண்டவர் ஒரு தெய்வ பிள்ளைகளிடத்தில் விரும்பலை. விசுவாசத்தை காத்து கொண்டு விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறதை தேவன் விரும்புகிறார். தாவீதுக்குள்ள கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த விசுவாசம் இந்த பூமியில் தாவீது வாழ்வதற்குரிய சகல நன்மைகளையும் தாவீதுக்கு கொடுத்தது. அந்த தாவீதினுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றினது, தேசத்தில் உயர்த்தினது. அதே போல தான் ஆண்டவர் நமக்குள்ளே தந்திருக்கிற விசுவாசம் இன்றைக்கு நம்ம துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், பாடுகளின் நடுவில், உபத்திரவத்தின் நடுவில் இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு ஒரு உயர்வை தரும். இந்த தாவீது அறிக்கை செய்கிறார் இல்லையா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிறார். என் சத்துருக்களுடைய கோபத்துக்கு விரோதமாக நீர் உம்முடைய கையை நீட்டுவீர் என்று சொல்லுகிறார். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுக்காக எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நம்மை போல சாதாரண ஒரு மனிதன் தான் தாவீது. அப்போ தாவீது எப்படி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக, தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற ஒரு மனிதனாக, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற மனிதனாக இருந்தாரோ அதே போல ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற, விசுவாசம் வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்போது இந்த தாவீதுக்கு மேலே எவ்வளோ வைராக்கியம் காண்பித்து தாவீதை ரட்சித்தாரோ அதே அளவுக்கு வைராக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் காண்பித்து நம்மையும் ஆண்டவர் ரட்சிக்க முடியும். இந்த தாவீது செய்த ஒரு 3 காரியத்தை மட்டும் வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 138 அதனுடைய 3வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். துன்பத்தின் நடுவில், பாடுகளின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிற இந்த தாவீது இந்த நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற இந்த தாவீதினுடைய ஆத்துமாவில் ஆண்டவர் பலன் தந்து தாவீதை தைரியப்படுத்துகிறார். அப்போ ஒரு மனிதன் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், பாடுகளின் வழியாக கடந்து சென்றாலும் ஜெபம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில குறைந்து விடக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் குறைந்து விடக்கூடாது. பாருங்கள், நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை விட சமயத்தை ஒதுக்கி நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும். அப்போ தான் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க முடியும். நெருக்கம்தான், உபத்திரவம் தான், பாடுகள் தான், நேரம் கிடைச்சா ஜெபித்தா போதும் அப்படின்னு தாவீது இல்லாமல் ஒரு நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இதனால் என்ன உண்டாகிறது? ஆத்துமாவில் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார், தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் பலமும் இல்லை, தைரியமும் இல்லை. அதனால தான் சில பாடுகளை, உபத்திரவங்களை அவங்களால கடந்து போக முடியலை. ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா இந்த தைரியத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தருவார். ஆகவே தாவீதினுடைய நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் தைரியப்படுகிறார், பலன் அடைகிறார். இதே போல தான் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க. கடன் பாரம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், சில பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், சில போராட்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம், துன்பத்தின் அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, ஜெபிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு தைரியத்தையும் திடமனதையும் தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் பிந்தின வசனங்களில் அவர் சொல்லுகிற போது, தேவனுடைய ஆவியினாலே உங்களுடைய உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த பவுல் தேவ மனிதர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் இருந்தாலும் அவருடைய ஆவியினாலே உங்களுடைய உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்படுங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு அந்த உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு பலத்தை தருகிறார். உள்ளான சரீரத்திற்குள்ளாக ஆண்டவர் ஒரு பலத்தை தருகிறார். பாருங்கள், பவுல் தன்னை எப்படி பலப்படுத்தி கொள்கிறார்? தேவ ஆவியினால் இந்த உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறார். அதே போல தான் தாவீதும் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் ஆத்துமாவில் பலன் தந்தார், என்னை தைரியப்படுத்தினார். அப்போ ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அந்த மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையை பலப்படுத்துகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களையும் தடுமாற்றங்களையும் மாற்றுகிறது.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரத்திலே வாழ்கிறதல்ல, நம்முடைய உள்ளான சரீரத்திற்குள்ளாக ஒரு ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆத்துமா பலம் உள்ளதாக இருக்கணும். இந்த ஆத்துமா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டதாக இருக்கணும். இந்த ஆத்துமாவில் ஆண்டவர் தைரியம் தந்து நடத்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. இந்த உள்ளான மனுஷனில் ஒரு தைரியம் வரும், உள்ளான மனுஷனில் ஒரு பலம் வரும். அப்போ பாருங்கள், எப்படிப்பட்ட பாடுகளையும் நெருக்கங்களையும் உங்களால் கடந்து போக முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஆலோசனை கொண்டு இந்த நாளில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய மனிதர்கள் தைரியம் இல்லாததுனால தான், பலன் இல்லாததுனால தான் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி வேதனைப்படுகிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதன் தேவன் தருகிற பலத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் தருகிற அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிறார்களோ அந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தையும் அவங்க கடந்து போக முடியும். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ தாவீதை தேவனாய கர்த்தர் பலப்படுத்துகிறதுனால சேனையாக இருந்தாலும் மதிலாக இருந்தாலும் அதை தாண்டி சென்று ஒரு ஜெயத்தை தாவீதால பெற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்கள் கடந்து போக முடியும். இந்த துன்பத்தின் பாதை நீங்கள் கடந்து போக முடியும். இந்த நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு விசாலத்தை தருவார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு உயர்வை தருவார். ஆனால் எத்தனை பாடுகள் நெருக்கங்கள் இருந்தாலும் ஜெப அனுபவம் குறைந்து போகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை நம்முடைய ஆத்மாவில் பயம் வரும்போது, நம்முடைய உள்ளான மனிதனில் சோர்வு வரும்போது, நம்ம விரும்புகிற அளவுக்கு, நம்ம நினைக்கிற அளவுக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போங்க. தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருங்க. ஜெபிப்பதற்குரிய வார்த்தைகளை அவர் தருவார், ஜெபிப்பதற்குரிய பலத்தை அவர் தருவார், உங்களை அவர் உற்சாகப்படுத்துவார், உங்கள் ஆத்மா அவர் தைரியப்படுத்துவார். நீங்கள் எந்த பிரச்சனையை கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், 138வது சங்கீதம் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இரண்டாவது, இந்த தாவீது தன்னை தேவ சமூகத்தில் அதிகமாய் தாழ்த்துகிறார். பாருங்க, உபத்திரவம் தான், நெருக்கம்தான், துன்பத்தின் அனுபவங்கள் தான், ஆனாலும் தன்னை தாழ்த்துகிறார். பாருங்க, எனக்கு அநேக மனிதர்கள் நெருக்கம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது உண்டு, மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிறது உண்டு, மற்றவங்களை தூஷிக்கிறது உண்டு. ஆனால் பாருங்கள், இந்த தாவீது தன்னை தான் தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்றால் பிதாவுக்கு ஒரு காரியம் தெரிகிறது. நான் என்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது தான் ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்து என் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தர முடியும் என்று தாவீது நம்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாக படித்தவர்களாக இருக்கலாம், நல்ல உத்தியோகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம், நல்ல வருமானத்தை தந்திருக்கலாம், நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கலாம், நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கூட ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம். இது எதுவுமே ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் நீக்குவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் நெருக்கத்தில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, இன்னும் தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த மனிதனுக்கு அருகிலே வந்து அந்த மனிதனுக்கு அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் துன்பத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே பிரகாசிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இன்னும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஜெபத்தில் இன்னும் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவர் அதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை உங்களிடத்தில் தேடுகிறார். பாருங்கள், இன்றைக்கி அநேக பக்தி உள்ள மனிதர்களுக்குள்ளாக ஆவிக்குரிய பெருமை இருக்கும். நன்றாக ஜெபிக்கிற மனிதர்கள் ஜெபிக்காதவர்களே அற்பமாக எண்ணுவாங்க. துதிக்கிற மனிதர்கள் துதிக்காதவர்களே அற்பமாக எண்ணுவாங்க. இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் ஒரு ஆவிக்குரிய மேட்டிமை தான். ஜெபிக்காதவர்களை பார்த்து நம்ம உற்சாகப்படுத்தலாம், அது தப்பல்ல. வேதத்தை வாசிக்காமல் இருப்பாங்க, துதிக்காமல் இருப்பாங்க, அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தலாம், நம்முடைய அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லலாம். என்னை மாதிரி ஜெபி, என்னை மாதிரி துதி என்று சொல்லலாம். ஆனால் அவர்களை அற்பமாக ஒரு நாள் எண்ணக்கூடாது. 2 மனிதர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் பாருங்கள், தன்னிடத்தில் இருக்கிற நன்மையான காரியங்களெல்லாம் சொல்லுகிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதே நேரத்தில் தன்னுடைய ஜெபத்தில் சொல்லுகிறான், ஆயக்காரனை குற்றப்படுத்துகிறான். ஆனால் இது தேவனுடைய பார்வையிலே பிரியமான ஒரு காரியமாக இல்லை. அப்படி குற்றப்படுத்தினதுனால ஆண்டவர் சொன்னார், தன்னை தாழ்த்தின ஆயக்காரனை நீதிமானாக ஆண்டவர் தீர்த்து பரிசேயனை ஆண்டவர் வெறுமையாய் விட்டு விடுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தாழ்மை, எத்தனை நற்கிரியைகள் இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தத்திலே நம்ம உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும், எவ்வளவு ஆண்டவருக்காக பயன்படுகிறவங்களாக இருந்தாலும் நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். தாவீதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான், பராக்கிரமசாலி தான், யுத்த வீரன் தான்,
தாவீது வீணை வாசிக்கிற போது சவுலுக்குள் இருக்கிற அசுத்தாவி விலகி ஓடுகிறது. பல கிருபைகள், பல தாளந்துகள் கர்த்தர் கொடுத்தது உண்மைதான். ஒரே ஒரு தனி மனிதனாக நின்று கோலியாத்தை வீழ்த்தினான். இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வந்த மனிதன் தான் தாவீது. ஆனால் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். பாருங்க, இந்த தாழ்மை தான் தாவீதை உயர்த்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கிருபைகளை, எவ்வளவு தாளந்துகளை தந்திருந்தாலும் நாமும் தாவீதை போல தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஏன்னா அதுதான் தேவனுடைய பார்வையில் பிரியமானது. அப்படி நம்மை தாழ்த்தும் போது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மேன்மையை, உயர்வையும் ஆண்டவர் நமக்கு தருவார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள். 138வது சங்கீதம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை ரொம்ப விசேஷமானது. பாருங்க, கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். அப்போ எந்த அளவுக்கு தாவீது தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, இந்த விசுவாசம் தான் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள வேணும். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி விசுவாசிக்கிறதுக்கு பயப்படுறோம். எனக்காக கர்த்தர் செய்வாரா? இல்லை, ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, ஆண்டவர் என்னை உயர்த்துகிறதுக்கு தகுதியே இல்லை, ஆண்டவர் எனக்கெல்லாம் நன்மை செய்ய மாட்டார், நான் எவ்வளவு பெரிய ஒரு பாவியாக இருக்கிறேன், எவ்வளவு என்னிடத்தில் குறைவுகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது, இப்படிலாம் அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறது உண்டு. பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறுக்கிறவர் தான். ஆனால் நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது, தேவனுடைய நாமத்தை நீங்கள் நம்பும்போது அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். ஆகவே தேவ பிள்ளைங்க, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தாவீதுக்கு ஒருவேளை தகப்பனோ உடன் பிறந்த சகோதரர்களோ இந்த உலகமோ தாவீதுக்கு பாத்திரமாக இல்லாவிட்டாலும், நன்மை செய்யாவிட்டாலும், தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு காரியம், ரெண்டு காரியம் இல்லை, கர்த்தர் எனக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் தாவீதுனுடைய விசுவாசம். தேவப்பிள்ளையை, உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரட்டும். துன்பத்தில் தான் நடக்கிறார், பாடுகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, ஆனால் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மனிதர்கள் நிந்திக்கிறாங்களா? குடும்பத்தார் உங்களை உதாசீனம் பண்ணுகிறாங்களா? நீங்கள் போகிற இடத்துல ஒருவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா? கனம் பண்ணவில்லையா? துன்பத்தின் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தைரியமாயிருங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆனால் தேவ பிள்ளைங்க செய்ய வேண்டியது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் நம்பணும். கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எது முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதை அவர் முடித்து தருவார். பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வேலையின் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலாக இருக்கலாம், குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கலாம், வீட்டாருடைய ரட்சிப்பாக இருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக அதை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் நிமித்தம் செய்வார். நீங்கள் அப்படி நம்பணும். நான் தேவனிடத்தில் பக்தி உள்ளவன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் நிமித்தம் அற்புதத்தை செய்வார். அதை நம்புங்கள். பவுல் பக்தன் சொல்லுகிறார், நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்க, கப்பலில் 128 பேர் இருந்தாங்க, பயந்தாங்க. பவுலுக்கு பயம் இல்லை, தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு சொல்லப்பட்டபடி நடக்கும் என்று நம்பினார். பார்த்தீங்களா? அந்த பவுலின் நிமித்தம் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணின அத்தனை பேருடைய ஜீவனையும் ஆண்டவர் கொள்ளை பொருளாக கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாருடைய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு கொள்ளை பொருளாய் தர முடியும். நம்பணும். என் நிமித்தம் ஆண்டவரினுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன், என் நிமித்தம் என் குடும்பம் பாதுகாக்கப்படும், என் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள், நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அந்த நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வேணும். துன்பம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. தாவீது நம்புகிறான், இந்த துன்பத்தின் நடுவில் நான் நடந்தால் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருங்க, நம்பிக்கையோடு கூட ஜெபிங்க. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஒரு மனிதன் உங்களுக்கு நன்மை செய்தால் எவ்வளவு நன்மை செய்ய முடியும்? ஒரு உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்தால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும்? எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் உங்களை தாங்கவும் முடியாது, உதவி செய்ய முடியாது, தப்புவிக்கவும் முடியாது. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வரும்போது அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே அந்த தேவனை நம்புங்கள், அந்த தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இணைந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே, துன்பத்தின் பாதையில் நடந்த இந்த தாவீதை நீர் எப்படி உயிர்ப்பித்தீர்? எப்படி தாவீதினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தீர்? உமது வலதுகரம் எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை உண்டாக்கிற்று? அதற்கு தாவீது என்ன காரியத்தை செய்தார் என்று நாங்கள் தியானித்தோம். ஆம் பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார், தன்னை தாழ்த்துகிறார், உம்மை நம்புகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
அந்த நம்பிக்கை தாவீதினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது. நாங்களும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களில் வளருகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கும் கிருபைதான். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.